Hi friends and goodies, welcome to my channel. நீ நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா கார்ட்போர்ட் கலர் பேப்பர் தான் வச்சு ஒரு allhanging கிராஃப்ட் தான் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க फ्रेंड्स. அப்பதான் நெக்ஸ்ட் போற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க फ्रेंड्स வீடியோக்குள்ள போலாம். Hi friends, first இந்த மாதிரி ஒரு ஒயிட் கலர் பேப்பர்ங்க A4 இல்ல நார்மல் பேப்பர் கூட எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 6 x 15 cm அதை கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி முடிச்சிட்டு என்ன பண்ணீங்கன்னா இதோட ரைட் கார்னர்ல இருந்து ரோல் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. உங்களுக்கு கை யூஸ் பண்ணி ரோல் பண்ணது கஷ்டமா இருந்துச்சுனா வந்து ஒரு தொலைபூச்சி இல்லைனா வந்து ரீஃபில் யூஸ் பண்ணி ரோல் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 15 cm தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை, ஒரு 18-20 cm கூட வச்சுக்கோங்க. ஃபுல்லாக ரோல் பண்ணி முடிச்சுட்டு கம் அப்ளை பண்ணி அதை ஒட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா ஒரு திக் க்ரீன் கலர் பேப்பரை எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள்கிட்ட கலர் பேப்பர் இல்லைன்னா கண்டிப்பாக இந்த கிராஃப்ட்டு கலர் பேப்பர் வேணும். கலர் பேப்பர் இல்லைன்னா என்ன பண்ணுறீங்கன்னா ஒயிட் கலர் பேப்பர்லேயே பெயிண்ட் அடிச்சுக்கோங்க. இதை வந்து 8x10 cm கட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். டைமென்ஷன் பக்காவாக இருக்கணும். முடிச்சுட்டு என்ன பண்ணுறீங்கன்னா வந்து இதோட கார்னர் எட்ஜு வந்து அந்த எட்ஜுக்கு வரைக்கும் கட் பண்ணிக்கோங்க. சிசர் யூஸ் பண்ணி கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு லீஃப் ஷேப்புக்கு வந்திருக்கும். லீஃப் ஷேப்புக்கு வந்தோடனே என்ன பண்ணுறீங்கன்னா அதோட கார்னர்ஸ்லாம் வந்து நான் கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் ஒரு இலை ஷேப்புக்கு கிடைக்கும். அதையும் முடிச்சுட்டு அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா ஒரு எல்லோ கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. இதை வந்து 5x6 cm கட் பண்ண போகிறோம். 5x6 cm கட் பண்ணும்போது முன்னாடியே வந்து நார்மல் மடித்த மாதிரியே இதையும் ஈக்குவலாக மடிச்சுக்கோங்க. இந்த கார்னர் அந்த கார்னர் லீஃப் மாதிரியே கட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணுங்க, கரெக்டாக இருக்கணும் லீஃப் மாதிரியே. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா ஒரு ஸ்கை ப்ளூ கலரில் ஒரு கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து 4x4 cm கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே வந்து ஈக்குவலாக வந்து மடிச்சுக்கோங்க. மடித்து முடிச்சுட்டு அதையும் வந்து சிசரை யூஸ் பண்ணி இந்த எட்ஜ்லேருந்து அந்த எட்ஜ் வரைக்கும் கட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணி சைடில் எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ப்ளூ கலர் பேப்பர் இருந்தால் எடுத்துக்கோங்க. என்கிட்ட கலர் பேப்பர் இல்லாதனால வந்து ஒயிட் கலர் பேப்பரே யூஸ் பண்ணிக்கிட்டேன். 2.5x2.5 cm கட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை கட் பண்ணி வச்சுட்டு அதையும் ஈக்குவலாக மடிச்சுட்டு வந்து இந்த எட்ஜ்லேருந்து அந்த எட்ஜ் வரைக்கும் லீஃப் மாதிரியே கட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கட் பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ண போகிறோன்னா ஒரு ப்ளூ கலர் ஸ்கெட்ச் எடுத்துகிட்டு அதை வந்து ஸ்கெட்ச் பண்ணிக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக வந்து கலராக உங்கள்கிட்ட கலர் பேப்பர் இருந்தாலும் கலர் பேப்பர்லேயே வந்து இந்த சென்டிமீட்டர் கட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை முடிச்சுட்டு அதையும் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு கட் பண்ண க்ரீன் கலர் பேப்பரில் கீழ் சைடில் வந்து கம் அப்ளை பண்ணி போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கம் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ண போகிறோன்னா அந்த ரோல் பண்ணி வச்ச பேப்பரை எடுத்துகிட்டு முன்னாடி சைடு மட்டும் ஃப்ளாட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பேப்பரை கம் அப்ளை பண்ண இடத்துல அந்த பேப்பர் ரோலை ஒட்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா நம்ம கட் பண்ண கலர் பேப்பர்ஸ் ஆர்டரில் வந்து ஒட்ட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பேப்பரில் க்ரீன் கலர் பேப்பர் மேலே நெக்ஸ்ட்டு வந்து எல்லோ கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. எல்லோ கலர் பேப்பர்லேயும் கீழே கம் அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே ஒட்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் மேலே தூக்கி ஒட்டிக்கோங்க. இந்த ஒயிட் கலர் ஸ்டிக்கு மேலே தெரிகிற மாதிரி ஒட்டிக்கோங்க. வீடியோவில் கொஞ்சம் நல்லா கேர்ஃபுல்லாக பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து அந்த ஸ்கை ப்ளூ கலர் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதையும் வந்து கம் அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே ஒட்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லோ கலர் மேலே. கடைசியாக அந்த சின்னதாக இருக்கிற திக் ப்ளூ கலர் பேப்பரையும் எடுத்து சென்டரில் ஒட்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒட்டிட்டு அதை காய விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி ஒரு 10-12 பீஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக. நெக்ஸ்ட்டு என்னன்னா இதே மாதிரி வந்து ஒரு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்து மைல் ஷேப்பை வந்து வரைஞ்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பென்சிலை யூஸ் பண்ணி நான் உங்களுக்கு கட் பண்ணிவிட்டு காட்டுறேன். இதே மாதிரி நீங்களும் வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் பெரிய சைஸில் கூட கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணும்போது அந்த ஷேப் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து கட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் என்ன பண்ண போனால் இதே மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்துகிட்டு வந்து அவுட்டர் சர்க்கிளும் இன்னர் சர்க்கிளும் போட்டு வச்சுக்கோங்க. அந்த இன்னர் சர்க்கிளை மட்டும் கட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் டைமென்ஷன் கரெக்டாக உங்களுக்கு தெரியல, என்கிட்ட இருக்கிற கார்ட்போர்டு யூஸ் பண்ணி பண்ணதுனால வந்து உங்களுக்கு டைமென்ஷன் சொல்ல முடியல ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே அவுட்டர் சர்க்கிள்லேருந்து ஒரு 5 mm கம்மி பண்ணி இன்னர் சர்க்கிளில் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோன்னா இந்த மயிலோட பாடி ஷேப்பில் வந்து பெயிண்ட் பண்ண போகிறோம். உங்கள்கிட்ட பெயிண்ட் இல்லைனா என்ன பண்ணுறீங்கன்னா கலர் ஸ்கெட்ச் இல்லைனா வந்து மார்க்கர் யூஸ் பண்ணி கலர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக. இந்த 2 சின்ன பீஸில் மட்டும் இப்போ ஃபஸ்ட்டு வந்து பிளாக் கலர் ஸ்கெட்ச் பென்னு இல்லைனா வந்து மார்க்கர் யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ்.
நான் உங்களுக்கு ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா இந்த மயிலோட வந்து பாடி ஷேப்பில் வந்து ப்ளூ கலர் ஸ்கெட்சை யூஸ் பண்ணி பெயிண்ட் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலாக உங்களுக்கு கலர் பண்ணி முடிச்சுட்டு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். கலர் தான் பண்ணணும்னு இல்லை, கலர் பேப்பர் கூட மேலே ஒட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா அந்த கட் பண்ணி வச்சுருந்த கார்ட்போர்ட் ரவுண்ட் ஷேப்பை வந்து நான் பெயிண்ட் பண்ணிக்கிட்டேன் பிளாக் கலர் பெயிண்ட் யூஸ் பண்ணி. நெக்ஸ்ட்டு அந்த ரெடி பண்ண பீஸ்லாம் மேலே ஒட்ட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் கம் யூஸ் பண்ணி. நான் ஃபெவிகால் யூஸ் பண்ணி ஒட்டிக்கிறேன். உங்கள்கிட்ட கம் இருந்தாலும் கம் யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க, இல்லை க்ளூ கன் இருந்தாலும் க்ளூ கன் யூஸ் பண்ணி ஒட்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் எப்படி ஓட்டுறனோ ஃபுல்லாக வீடியோ கேர்ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்களும் அதே மாதிரி ஓட்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் கரெக்டாக வரும். இது ஸ்டிக்கை வந்து கொஞ்சம் பெண்ட் பண்ணி கூட நீங்கள் ஒட்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மயில் லுக்குக்கு வரத்துக்கு நீங்கள் ஸ்டிக் பண்ண அந்த பேப்பர் ரோலை வந்து பெண்ட் பண்ணி கூட வந்து ஒட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு ஒரு 4 பீஸ் எடுத்து ஒட்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னா அந்த 4 பீஸ் மேலே ஒரு 2 பீஸ் எடுத்து ஒட்ட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து ஸ்டிக் வந்து பெருசாக இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணிவிட்டு கூட மேலே ஒட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மயில் தொகை தெரிகிற மாதிரி ஒட்டுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதை பெண்ட் பண்ணி ஓட்டினா தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் லுக்கு நல்லாயிருக்கும். அதனால தான் பெண்ட் பண்ணி ஓட்டுறேன். நீங்கள் ஒட்டும் போது ஒரு மயில் தொகையும் தெரிகிற மாதிரி ஒட்டுங்க. ஒன்றுக்கு மேலே ஒன்று ஓட்டினாலும் தெரிகிற மாதிரி ஒட்டுங்க. நெக்ஸ்ட்டு இங்கே கேப் இருக்கிறதுனால இங்கேயும் ஒன்று ஒட்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மொத்தம் மேல் சைடில் ஒரு 5 ஒட்டிக்கிறேன், கீழ் சைடில் ஒரு 4 ஒட்டிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வீடியோ ஃபுல்லாக கேர்ஃபுல்லாக பார்த்துட்டா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் எந்த டைரெக்ஷனில் ஒட்டணுன்ட்டு. ஃபைனலாக உங்களுக்கு லுக்கு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஃபுல்லாக ஒட்டி முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த மயில் பாடி ஷேப் எடுத்து ஒட்ட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதில் கொஞ்சம் பெரிய சைஸாக இருந்தால் கரெக்டாக இருந்திருக்கும். நான் கொஞ்சம் சின்ன சைஸில் கட் பண்ணிட்டேன், அதனால தான் கொஞ்சம் சின்னதாக இருக்குது. நீங்கள் கட் பண்ணும்போது பெரிய சைஸில் கட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து கரெக்டாக வச்சு பார்க்குறேன் அது கரெக்டாக இருக்கான்ட்டு. கரெக்டாக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அது க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபெவிகால் அதில் ஒட்டலைன்னா என்ன பண்ணுறீங்கன்னா க்ளூ கன் யூஸ் பண்ணி கூட ஒட்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ஸ்ட்ராங்காக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு வச்சு பார்த்த இடத்துல கரெக்டாக அதே மாதிரி கம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த கார்ட்போர்ட் பீஸ் எடுத்து ஒட்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலாக உங்களுக்கு ஒட்டி முடிச்சுட்டு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். இன்னும் கூட உங்களுக்கு டெக்கரேட் பண்ணணும்னு நினச்சா டெக்கரேட் பண்ணலாம். நான் என்ன பண்ணுறீங்கன்னா பேப்பர் ரோஸில் வந்து அந்த கார்ட்போர்ட் பீஸ்லாம் வந்து கொஞ்சம் கேப் இருக்கிறதுனால வந்து பேப்பர் ரோஸ் செஞ்சு அதில் ஒட்டிடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பேப்பர் ரோஸ் எப்படி செய்யணும்னு தெரியணும்னா உங்களுக்கு வந்து முன்னாடியே போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ. அதில் ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். மொத்தம் 4 கலர் எல்லோ கலர் செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த 4 கலர் மேல் சைடில் ஒட்டியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன்னா வந்து ஒரு ஸ்கை ப்ளூ கலர் பேப்பரும் இருந்துச்சு எக்ஸ்ட்ரா, அதனால் அதில் ஒரு 2 ரோஸ் மேக் பண்ணி அந்த ஒயிட் கலர் பேப்பர்ஸ்லாம் வந்து கொஞ்சம் அசிங்கமாக தெரிஞ்சதுனால அது மேலேயும் ரோஸை யூஸ் பண்ணி கவர் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலாக உங்களுக்கு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நெக்ஸ்ட்டு போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நாங்கள் வீட்டு செலுத்தில் மாட்டிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.